கூட்டணியில் யார் யார்? அமித்ஷா வியூகத்துக்கு அதிமுக பொதுக்குழுவில் எதிர்ப்பு இருப்பது போன்ற ஒரு பார்வை உருவாகி இருக்கிறது. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ். இந்த பொதுக்குழுல என்ன மெசேஜ் கன்வே ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய வழக்கமான பொதுக்கூட்டங்களை போலத்தான் இந்த பொதுக்கூட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது ஒரு பொதுக்குழு அல்ல, சம்பிரதாயத்துக்காக கூட்டப்பட்ட பொதுக்குழு. அப்படியாக இருந்தாலும் கூட ஒரு தேர்தல் சமயம் ஆரோக்கியமான ஒரு திறந்த மனதுடன் விவாதம் பத்திரிகையாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு கூட நடத்த முடியும். அப்படி கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் கூட ஓரிரு முறை நடைபெற்றிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்குழுவை சத்யா ஸ்டுடியோவில் சில முறை அப்படி நடத்தி இருக்கிறார். நீண்ட நேரம் காலையில் தொடங்கி இரவு வரை ஒன்றிய செயலாளர்களில் இருந்து ஒருவர், நகர செயலாளர்களில் இருந்து 1-2 பேர், பேச்சாளர்களில் இருந்து 1-2 பேர், இவர்களை எல்லாம் பேச வைத்து கருத்து கேட்டு கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பொதுக்குழு என்பது அதுதான் பொதுக்குழு. அது கலைஞரும் நடத்தியிருக்கிறார், செல்வி ஜெயலலிதாவும் நடத்தியிருக்கிறார். இதே போல பொதுக்கூட்டமாகவும் நடந்திருக்கிறது. இப்போது தேர்தல் நேரம், இது பொதுக்கூட்டமாக நடைபெற வேண்டிய பொதுக்குழு அல்ல. கட்சிக்காரர்களுடைய உணர்வுகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய பொதுக்குழு. அப்படி நடைபெறாமல் ஒரு சம்பிரதாயமான சாலையில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திலே பேசுவதை போலத்தான் தேசிய முன்னாள் அமைச்சர்களும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியின் முயற்சிகளோ அல்லது அதிமுகவினுடைய கூட்டணி முயற்சிகளோ வலிவடைவதற்கான எந்த விதமான சமிஞையும் யாருடைய பேச்சிலும் வெளிப்படவில்லை. மாறாக மேலும் பகையை வளர்த்து கொள்கிற பேச்சுதான் அவர்களுடைய பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது. அதிமுக ஏதோ ஆட்சிக்கு வந்து விடுவதை போன்றவே ஒரு இருமாப்பு தான் அவர்களுடைய பேச்சில் வெளிப்படுகிறது. இது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு உதவ போவது. 210 தொகுதியில வெற்றி பெறுவோம் சார் அப்படின்னு சொல்றாங்களே, நம்பிக்கையோட சொல்றாங்களே. 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது அபாரமான கற்பனை. அபாரமான கற்பனை. அந்த கற்பனையின் ஊடாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்டிஏக்கு இன்னும் ஒரு முழுமையான முகம் கிடைக்கல, வடிவம் கிடைக்கல. என்டிஏக்கு ஒரு வடிவம் கிடைக்கதான் நாங்க நினைக்கக்கூடிய கட்சிகள் தான் அந்த கூட்டணி அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் அதை உணர்த்துகிறது. கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாக ஒரு தீர்மானம் கூறுகிறது. அப்படித்தான் ஒரு கட்சியினுடைய தீர்மானம் இருக்கும். அது திமுகவோ அதிமுகவோ தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அதிகாரம் என்று முடிவெடுப்பார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரிந்து வாய்ப்பிருந்து வலிமைப்படுத்த வேண்டிய கட்சிகள் என்று கூறப்படுகிற கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற செய்ய மாற்றோம் என்பதை போல துரோகிகள் என்று பேசுவது, இதெல்லாம் அந்த கூட்டணி வலிமையடைய உதவாது. ஆகவேதான் சொல்லுகிறேன், அதிமுக கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. கற்பனை உலகத்துல அதிமுக இருப்பதா உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பார்வைக்கு நன்றி துக்ளக் ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.